வணக்கம். காலத்தின் குரல். காலம் 1, குரல் 6. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. பகுதி 1. இறையாட்சியும் இயற்கையும். பஞ்சபூதங்கள் என்னும் 5 மூலக்கூறுகள். மனித இனம் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இறைவனின் தெய்வீக ஒளியிலிருந்து தோன்றிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 மூலக்கூறுகளே பஞ்சபூதங்களாகும். கடவுள் இந்த பஞ்சபூதங்களை படைத்தார் என மனித அறிவு கூறுகிறது. சாதாரணமாக பஞ்சபூதங்களுக்கிடையே ஒரு முழுமையான இசைவு இருக்கிறது. படைப்பின் வழியாக இறையாட்சியை உணர்த்த புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் போன்றோர் இயற்கையோடு இணைந்து இறைவனை அன்பு செய்துள்ளனர். அவர்கள் பஞ்சபூதங்களை ஒரு சடப்பொருளாக பார்க்காமல் அவைகளை தங்கள் சகோதரர்களாக எண்ணி மகிழ்ந்துள்ளனர். மனித உடலும் இந்த பஞ்சபூதங்களால் தான் ஆக்கப்பட்டுள்ளது. இவற்றை இசைவான நிலையில் வைத்திருந்தால் மனித உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். படைப்புகள் அனைத்தும் இறைவனால் உண்டாக்கப்பட்டவை. ஒரே ஊட்டிலிருந்து தோன்றிய அனைத்தும் உடன்பிறப்புகளே. கடவுளே இந்த பிரபஞ்சத்தின் ஊற்றாக இருப்பவர். அவரே இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு நாளும் இயக்கி வருகின்றார். அவரின்றி அணுவும் அசைந்திடுமோ? இயற்கையில் நிறைந்து செயல்படும் இறைவனை உணர்ந்த நம் முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாகவும் மையமாகவும் கடவுளை கொண்டிருந்தனர். அவர் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்திட அவருடைய மாட்சியை போற்றி பாடி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடினர். மேலும் மேலும் அப்பரம்பொருளை அறிய ஆவல் கொண்டிருந்தனர். ஆகவே மறைக்கல்வி என்பது 3 ஊற்றுகளிலிருந்து பிறப்பதாக கூறலாம். 1. கடவுள் பற்றிய விழிப்புணர்வால் கடவுளுக்கும் மனிதகுலத்திற்கும் மனிதர்களிடையேயும் உள்ள ஆழமான அன்பு உறவு. 2. கடவுளின் வெளிப்பாடு. 3. மனிதர்கள் பதிலளிக்கும் தொடர் செயல்பாடுகள். ஒருபுறம் இறையியல், மறுபுறம் மனிதவியல் தொடர்பான அறிவியல். இவற்றின் அடிப்படையில் இல்லந்தோறும் மறைக்கல்வியை பெறுவதும் வளர்ப்பதும் நமது கடமையாகும். படைப்பு பற்றிய புரிதல். படைப்பு அனைத்தையும் நாம் எப்படி பார்க்கிறோம்? கடவுள் படைத்துள்ள அண்டகோளங்களையும் பஞ்சபூதங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? மனிதன் என்றாலே அவனுக்கு மனம் உண்டு. மனிதர்களுடைய கண்கள் எதை பார்த்தாலும் அவர்களுடைய மனநிலையை பொறுத்தே அதனை புரிந்து கொள்கிறார்கள். உதாரணம், மண்பாண்டத்தை ஒருவர் உடைத்துவிட்டால் அது ஒருவருக்கு மண்கலமாகவும் வேறொருவருக்கு பொன்கலமாகவும் தோன்றுகிறது. ஏன்? மனித அறிவு உறவு நிலையை பொறுத்தே பார்வைகள் அமைகின்றன. இதையே மனநிலை, அகப்பார்வை, கண்ணோட்டம் என கூறுகிறோம். ஒருவர் ஏற்கனவே பெற்றிருக்கும் கல்வி அறிவு, கொண்டிருக்கும் சமூக உறவு இவற்றின் அடிப்படையில் அமைவதே எண்ணமாகும். எண்ணங்கள் தோன்றுவதால் அவை தோன்றும் இடம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்கிறோம். அந்த இடத்தையே மனம் என்கிறோம். இது அவரவர் கற்பனைக்கு ஏற்றாற்போல் ஆளுக்கு ஆள் மாறலாம். படைப்புகள் பற்றிய மனநிலை. கடவுள் கண்ணியமைக்கும் நொடிப்பொழுதில் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் இந்த உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் அதிரடியாக படைத்துவிட்டு மேலே வானங்களுக்குள் சென்று விட்டார். ஆதி மனிதன் பசாசின் சொல் கேட்டு பாவம் செய்ததால் உடல், உலகம் சார்ந்தவையெல்லாம் கெட்டுவிட்டது. உலகம் சீர்கெட்டு போய்விட்டது. மனிதனும் உலகமும் தூய்மையற்ற நிலையில் இருப்பதால் மனிதனும் உலகமும் தூய்மை அடைய வேண்டும். மனிதன் தூய்மையடைய வேண்டுமென்றால் கிறித்தவ திரு அவை என்ற அமைப்பில் சேர்ந்து திருமுழுக்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் மீட்பு பெற முடியும், விண்ணகத்திற்கு செல்ல முடியும். உலகம் தீமையானதால் இந்த உலகில் உள்ள பிற சமயங்கள், கொள்கைகள், பண்பாடுகள், மனித செயல்பாடுகள் எல்லாம் தீயவை என்ற மனநிலையை கிறித்தவர்கள் பெரும்பாலும் கொண்டிருக்கிறோம். இந்த மனநிலையானது மனிதன் படைப்பு அனைத்தோடும் உலகோடும் உறவை முறித்த போக்கை காட்டுகிறது. அறிவியல் தரும் உண்மைகள். பிரபஞ்சத்தின் அடிப்படை மூலக்கூறுகளான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அண்டத்தில் காணும் கோளங்கள் முதலியன ஏறக்குறைய 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றின என்று அறிவியல் கூறுகிறது. அண்ட கோளங்கள் ஈர்ப்பு விசையில் தொடர்ந்து இயங்குகின்றன. இயற்கை ஒத்திசைவோடு செயல்படுகின்றது.
புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. சூரியன் பூமியை விட 10 லட்சம் மடங்கு பெரியது. பூமியின் வயது 460 கோடி ஆண்டுகள் என்று நவீன அறிவியல் கூறுகிறது. பிரபஞ்சம் கற்பனையில் அடங்காதது. அறிவியல் சொல்லும் ஆச்சரியங்கள் நமக்கு பிரமிப்பை தருகின்றன. ஒரு மாபெரும் அளப்பரிய ஆற்றல்தான் பிரபஞ்சத்தை படைத்து இயக்க முடியும். அந்த பேராற்றல் அறிவின் பெட்டகமாக, இருப்பிடமாக, ஊற்றாக எங்கும் நிறைந்திருக்கிறது என மனித அறிவு கூறுகிறது. மனிதருக்கு தேவையானவை எல்லாம் படைப்பில் இருப்பதால் படைத்த பரம்பொருள் மனிதர் மீது அன்பும் கருணையும் கொண்ட உருவமற்றது என கூர் அறிவு சுட்டி காட்டுகிறது. இயற்கையில் தோன்றும் இடி, மின்னல், புயல் முதலியவை மனிதருக்கு பயமூட்டினாலும் மனிதருக்குள்ளும் கடந்தும் இருந்து இறை பராமரிப்பு தொடர்வதை மனித அறிவு உணர்கிறது. 18,000 ஆண்டுகளுக்கு முன் தொடக்ககால மனிதர் குகைகளில் தங்கினர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனித உயிர் எப்படி, எப்போது முதலில் தோன்றியது என்று மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மனித உடல் ஒரு ஆச்சரியம். மனித உடலிலும் அறிவிலும் உள்ளத்திலும் பல அதிசயங்கள், அழகுகள் குவிந்து கிடக்கின்றன. 5 புலன்கள் வழியாக மனிதன் படைப்பை ரசிக்கிறான். இயற்கையில் இருப்பவைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்டுபிடித்து விளக்குவது அறிவியல். அந்த அறிவியல் தகவல்களை பயன்படுத்தி புதியவைகளை உருவாக்கும் வழிமுறைதான் தொழில்நுட்பம். அறிவியல் உலகம் ஒவ்வொரு நாளும் உண்மையை தேடி எண்ணற்ற ஆய்வுகளை நடத்தி வருகிறது. பிரபஞ்சம் தரும் இயற்கை செல்வங்களை பயன்படுத்தி பேரண்டம், கோள்கள், அவற்றின் இயக்கம், உயிர், உயிரின் தோற்றம், வளர்ச்சி, நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், தகவல் தொடர்பு என்று பல்வேறு துறைகளிலும் பல உண்மைகளை கண்டறிந்து மனித வாழ்க்கைக்கு அறிவியல் உதவுகின்றது. இவ்வாறு மனித வாழ்வில் முன்னேற்றத்தையும் தொடர் படைப்புகளையும் தொழில்நுட்பம் உருவாக்குகின்றது. ஒவ்வொரு நாளும் பல கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து நிகழ்கின்றன. புதிய எல்லைகளை தேடும் அறிவியல் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்று நாம் பயன்படுத்துகிற எண்ணெய் எரிசக்தி இன்னும் 25-30 ஆண்டுகளில் தீர்ந்து போய்விடும் என்று பல அறிவியல் அறிஞர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் நாம் பெட்ரோலிய பொருட்களை தாராளமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இதுபோன்ற பல புள்ளி விவரங்கள் நமது அறிவியல் துறையின் அறியாமை எல்லைகளை இன்றும் சுட்டிக்காட்டி வருகின்றன. நமது அறியாமையின் எல்லைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படை. அறிவியல் ஆய்வுகளும் உண்மைகளை அறிவதற்கான தேடல்தான் நம்முடைய அறியாமையை ஏற்றுக்கொண்டு விடை தேடும்போதுதான் நாம் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறுகிறோம். அதுதான் நம் வாழ்க்கையில் ஏற்படும் வளர்ச்சி, மகிழ்ச்சி, ரசிப்பு, கலைகளின் தோற்றம். உலகில் வளர்ச்சிக்கான திட்டத்தை மனித அறிவு தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தேடுதல் என்பது அறிவியல், பண்பாடுகள், கலைகள், பொருளாதாரம், அரசியல், நாட்டு தொடர்புகள் முதலியவற்றின் வழியாக நடைபெறுகின்றன. இத்தேடலில் பங்கேற்பதுதான் குடும்ப வாழ்க்கை. விவிலியம் தரும் தகவல்கள். இன்றைய காலச்சூழல் மனித அறிவுக்கு கிடைத்துள்ள தகவல்களுடன் கிறித்தவர்களின் தேடல் விவிலியத்தை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் விவிலியத்தை வாசித்து பொருள் கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் காணக்கூடாது என்றும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக கூறுகிறது. காலத்திற்கும் பண்பாட்டு நிலைமைக்கும் ஏற்ற வண்ணம் அக்கால வழக்கிலிருந்த இலக்கிய அமைப்புகளை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பயன்படுத்தியதன் மூலம் திரு ஆசிரியர் என்ன பொருளை வெளிப்படுத்த விரும்பினார் மற்றும் வெளிப்படுத்தினார் என்பதை பொருளுரையாளர் காண வேண்டும். விவிலியம் ஒரு புனித நூலகம், அறிவியல் புத்தகம் அல்ல, ஆனால் நம்பிக்கையின் புத்தகம். நம்பிக்கைகளை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு தெளிவுபடுத்தியுள்ளது. இறை நம்பிக்கை அறிவியலுக்கு முரணானது அல்ல. மனிதரின் தேவைகளை நிறைவு செய்யும் அன்பின் இருப்பிடமாக, அறிவின் பெட்டகமாக, பேராற்றலின் ஊற்றாக, தொடர் பராமரிப்பை அளிக்கும் பரம்பொருளின் உடன் இருப்பை மனித அறிவு உறுதிப்படுத்துகிறது. மனிதர் உருவாக்கப்பட்ட போது இறைவனின் சக்தி உயிர் மூச்சாக கொடுக்கப்பட்டது என்ற நம்பிக்கையின் பொருள் இதுவே. ஆகவே மனிதர் கடவுளின் உயிரை பெற்றுள்ளனர். மனிதர் ஆன்மாவை பெற்றுள்ளதால் மாண்புள்ளவர்கள், அதாவது மறு கடவுளை போன்றவர்கள். ஆனால் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள் மனிதர். இவர்கள் செருக்குடன் செயல்பட்டால் தீமை விளையும். சுருங்கக்கூறின் படைப்பு அனைத்தும் அற்புதமானவை, மதிப்பு மிக்கவை, போற்றி பேணி வளர்க்க வேண்டியவை.
கடவுளோடு இணைந்து உழைக்கவும் புதியன படைக்கவும் மனிதர் பெரும் பேறு பெற்றுள்ளனர். ஆனால் தொடரும். நன்றி, வணக்கம்.